இப்பெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு ப்ராடக்டை பார்த்த உடனே இதை நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டதை விட ஐயோ இதை ஏன்டா வாங்கணும் அப்படிதான் நம்ம ஒரு 80% ஆஃப் விஷயங்களை பார்த்த உடனே நம்ம நினைக்கிறோம். முன்னாடிலாம் ஏதாவது ஒரு பாத்திரத்தை பார்த்தா இது எங்க அம்மா எனக்கு ஆசையா கொடுத்தாங்க, பைக்கை பார்த்தா எங்க அப்பா எனக்கு இந்த பைக் வாங்கி கொடுத்தாரு, இல்ல ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தா நான் இந்த ட்ரெஸ்ல தான் என் ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன், இந்த ட்ரெஸ் போட்டு போகும்போது தான் எனக்கு இன்டர்வியூல வேலை கிடைச்சிது, இப்படி ஒரு மெமரிஸ் இருக்கும். இப்போ பாதி ட்ரெஸ்ஸை பார்த்தா இது நான் அந்த ஆஃபர்ல வாங்கினேன், அவன் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான், இது ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது வாங்கினேன், இப்படி வச்சுட்டு நிறைய கில்ட்டா தான் நம்ம ஃபீல் பண்றோம். ஏன்டா இந்த மணியை நம்ம செலவு பண்ணோம். ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு 2-3 டிப்ஸ். ஆக்சுவலா ஒரு ப்ராடக்ட்டை பார்த்து நம்ம வாங்கணும்னு நினைக்கும் போது ஒரு 24 hours பாஸ் பண்ணிடு. இன்னைக்கு வாங்கணும்னு நினைச்சிருக்கோம், சரி நாளைக்கும் இதே வாங்கணும்னு ஃபீல் இருந்தா அப்போ வாங்கலாம். ரெண்டாவது ஒரு சின்ன பட்ஜெட் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மந்த் நான் இவ்வளவு தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். மூணாவது, நீங்க அடிக்கடி அந்த ஆப்ல வாங்கினது எனக்கு இது பிரோஜனமே இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா அதுல சேவ்டு கார்ட்ஸ், அதில் உள்ள அட்ரஸஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது நீங்க லாகின் பண்ணி தான் வாங்கணும். அந்த டைம்ல உங்களுக்கு பாதி இம்பல்ஸ் குறைஞ்சு போயிடும். நம்ம ஸ்பெண்ட் பண்ணா கரெக்டாக தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், அந்த கான்ஃபிடென்ஸ் உள்ள ஒரு பர்சனாலிட்டியா நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. மணி ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட சேர்ந்துகிட்டே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.